ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா 5th ரெசிபியா நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். 2 in 1 ரெசிபி. இனிப்பு புடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. எல்லா கொழுக்கட்டையும் பண்ணியாச்சு. இனிப்பு புடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாமே எப்படி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். வாங்க டேஸ்டியான இனிப்பு புடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி இனிப்பு புடி கொழுக்கட்டை. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க டேஸ்டியான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் போட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப் கொழுக்கட்டை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவெல்லாம் வெல்லத்தோட ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம், தேங்காய், எள்ளு எல்லாமே ஒன்று சேரணும் மாவில். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினோடனே இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிசையும் போதே பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தெரியும் மாவு வந்து செம சாஃப்டாக இருந்தது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஒரு அமுக்குனீங்கனாலே போதும். ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு நான் சொன்ன மாதிரி கொழுக்கட்டையை உருட்டி அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி. இதை அப்படியே எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. ஏன்னா நம்ம மாவு வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சனால ஆல்ரெடி குக்காகி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், இது நல்லா குக் ஆயிரும். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி. செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி, எல்லா ரெசிபியுமே இனிப்பாக பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் காரமாக ஒரு கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா. கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி அப்படியே இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. கொழுக்கட்டை உருட்டும் போது 2 கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்டினீங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒன்றா வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வேக விடுங்க. நீங்கள் எப்போ கொழுக்கட்டை செஞ்சாலும் சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு செய்யுங்க. அப்போ வந்து கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை அப்படியே எண்ணெயிலையும் நெய்லையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த தேங்காய் கூட இந்த கொழுக்கட்டைலாம் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்டிருக்க வரமிளகாவே போதும் காரத்துக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 2 மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான கார கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இந்த கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்களா. நம்ம செஞ்ச கொழுக்கட்டை ரெசிபி, பாயாச ரெசிபி எல்லாமே நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிரசாதமா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெசிபிஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.